உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையில் 30 வயதுக்கு மேற்பட்ட 1 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நிறைவு. ஆஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசியின் 2வது டோஸை செலுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுப்பு. ஆசிரியர்கள் அதிபர்களின் கற்றுக் கொடுத்தல் பகிஷ்கரிப்பு தொடர்கிறது. துருக்கியில் பரவும் காட்டுத்தீ காரணமாக இதுவரைக்கும் 8க்கும் அதிகமானவர்கள் உயிரிழப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். அஸ்ட்ராசெனிகா 2ஆம் கோவிட் தடுப்பூசி இந்த வாரம் முழுவதும் செலுத்தப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கோவிட்-19 தொற்று உறுதியான மேலும் 1680 பேர் இன்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை இன்றைய தினம் கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 1958 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இலங்கையில் இதுவரையில் சுமார் 30 வயதுக்கு மேற்பட்ட 100 லட்சம் பேருக்கு கோவிட் தடுப்பூசியின் முதல் டோஸ் வழங்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். அத்துடன் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 2வது டோஸ் நேற்றைய தினம் 69,266 பேருக்கு போடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இதுவரையில் 4,55,151 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் 2வது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இதுவரை 1,59,081 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் 1வது டோஸ் போடப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் 14,503 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் 2வது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இதுவரையில் 2,01,495 பேருக்கு ஃபைசர் தடுப்பூசியின் 1வது டோஸ் போடப்பட்டுள்ள நிலையில் 7,14,091 பேருக்கு மொடர்னா தடுப்பூசியின் 1வது டோஸும் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் அபிவிருத்தி பணிகளில் ஈடுபட்டுள்ள சீன பிரஜைகள் 2,865 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 1வது டோஸும் செலுத்தப்பட்டுள்ளது. 2,435 பேருக்கு 2வது டோஸ் போடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அஸ்ட்ராசெனிகா 2ஆம் கோவிட் தடுப்பூசி இந்த வாரம் முழுவதும் செலுத்தப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். அஸ்ட்ராசெனிகா 1ஆம் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் அதனை பெற்றுக்கொண்ட மையங்களுக்கே 2ஆம் தடுப்பூசிக்காகவும் செல்ல வேண்டிய அவசியமில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பத்ரமுள்ள தியத்தோயன தடுப்பூசி செலுத்தல் மையத்தில் நேற்று முதல் ஆரம்பமான அஸ்ட்ராசெனிகா 2ஆம் தடுப்பூசி செலுத்தல் பணிகள் எதிர்வரும் புதன்கிழமை வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். மேலும் தடுப்பூசி செலுத்தல் மையத்தில் குறித்த காலப்பகுதியினுள் 24 மணித்தியாலங்களும் அஸ்ட்ராசெனிகா 2ஆம் கட்ட தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கோவேக்ஸ் திட்டத்தின் கீழ் ஜப்பான் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் ஒரு தொகுதி அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசிகள் எதிர்வரும் சனிக்கிழமை நாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அம்பகம்புவ பொது சுகாதார அதிகார பிரிவிற்குட்பட்ட ஹெட்டன் டிகோயா நகரசபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் சைனோஃபார்ம் 1ஆம் தடுப்பூசி சுமார் 4,000 பேருக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பதில் மேற்பார்வையாளர் சுகாதார பரிசோதகர் காமதேவன் தெரிவித்தார். ஹெட்டன் பகுதியில் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் இன்றைய தினம் ஹெட்டன் TKW கலாசார மண்டபத்தில் காலை முதல் முன்னெடுக்கப்பட்டது. இந்த தடுப்பூசியினை பெற்றுக்கொள்வதற்காக பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் மிகவும் ஆர்வத்துடன் வந்து தடுப்பூசிகளை ஏற்றிக்கொள்வதனை காணக்கூடியதாக இருந்தது. நுவரெலியா மாவட்டத்தில் 13 பொது சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகளில் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் மிகவும் வெற்றிகரமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த காலங்களில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கைகள் பெரும்பாலான பொது வைத்திய அதிகார பிரிவுகளில் 2 தடுப்பூசிகளிலும் பெற்றுக் கொடுக்கப்பட்டு தற்போது 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு லூவிஸ் பிரதேச விளையாட்டரங்கில் அஸ்ட்ராசெனிகா 2வது கோவிட் தடுப்பூசி ஏற்றும் பணி இன்று இடம்பெற்றது. அஸ்ட்ராசெனிகா 2வது டோஸ் தடுப்பூசி நீர்கொழும்பு கடற்கரை தெரு லூவிஸ் பிரதேச விளையாட்டு மைதானத்தில் இன்று காலை முதல் ஏற்றப்பட்டு வருகிறது. பெருமெண்ணிக்கையிலானோர் தடுப்பூசி ஏற்றுக்கொள்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டதை காண முடிந்தது. நீர்கொழும்பு மாநகர சபையின் பொது சுகாதார பிரிவினர் இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தனர்.
கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 1958 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,80,868 அதிகரித்துள்ளது. இதேபோல நாட்டில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 3,11,349 அதிகரித்துள்ளது. மேலும் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4,508 அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசு ஊழியர்கள் எந்தவித இடையூறுமின்றி வேலைக்கு செல்வதற்காக மாகாணங்களுக்கு இடையிலான பொது போக்குவரத்து சேவைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் மாகாணங்களுக்கு இடையில் புகையிரத மற்றும் பேருந்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்தார். வேலைக்கு செல்வதற்காக மாத்திரமே பொது போக்குவரத்து சேவைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வாழைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவில் 20 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சினோஃபார்ம் கொரோனா தடுப்பூசி ஏற்றும் பணிகள் வாழைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ரியஸ் சஞ்சீவ் தலைமையில் இடம்பெற்றது. கோவிட்-19 தடுப்பூசி ஏற்றும் நிகழ்வில் சுகாதார பரிசோதகர்கள், சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக உத்தியோகத்தர்கள், வாழைச்சேனை பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரசு சேவைகளை இன்று முதல் வழமை போன்று முன்னெடுக்குமாறு வெளியிடப்பட்ட சுற்று நிரூபத்திற்கு அமைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாகாண, வலய, கோட்ட கல்வி அதிகாரிகள், அதிபர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு கல்வி அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார். எனினும் தாம் பாடசாலைகளுக்கு சமூகம் அளிக்கப் போவதில்லை என 14 ஆசிரிய அதிபர் தொழிற்சங்கங்கள் கடிதம் மூலம் கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளன. இணையவழி கற்பித்தல் நடவடிக்கைகளில் இருந்து விலகி ஆசிரியர் அதிபர்கள் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை இன்று 22வது நாளாக முன்னெடுக்கப்படுகிறது. தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை தொழிற்சங்க நடவடிக்கையை கைவிடப் போவதில்லை என கல்வி அமைச்சின் செயலாளருக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் கோரிக்கைகள் குறித்து இன்று நடந்த அமைச்சரவையில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மறுபக்கம் அரசு சேவைகளை இன்று முதல் வழமை போன்று முன்னெடுக்குமாறு வெளியிடப்பட்ட சுற்று நிருபத்திற்கமைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாகாண, வலய, கோட்ட கல்வி அதிகாரிகள், அதிபர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு கல்வி அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார். எனினும் தாம் பாடசாலைக்கு சமூகம் அளிக்கப் போவதில்லை என 14 ஆசிரிய அதிபர் தொழிற்சங்கங்கள் கடிதம் மூலம் கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளன. இதேவேளை அதிபர் ஆசிரியர்களின் இணைந்த போராட்டம் ஒன்று இன்று மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு முன்னால் நடைபெற்றது. இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட மத்திய குழு உறுப்பினர் தா கோகுல ரமணனின் வழிநடத்தலில் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட மத்திய குழு உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள் பெரும்பாலானவர்களின் பங்கு பெற்றதுடன் இடம்பெற்ற இந்த போராட்டத்தினால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் பாதுகாப்பு பிரிவினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இது தனி மனிதருக்கான அல்லது மாணவர்களுக்கு எதிரான போராட்டமோ அல்ல. சம்பள முரண்பாட்டை நீக்கு என்ற பல கோஷங்களுடன் ஸ்லோக அட்டைகளை தாங்கிய வண்ணம் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை மன்னாரில் அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கத்தின் ஏற்பாட்டில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். மன்னார் வலயக்கல்வி பணிமனைக்கு முன் குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. சம்பள முரண்பாடு தொடர்பான எந்தவிதமான ஒரு தீர்வும் வழங்கப்படவில்லை. தற்பொழுது சுபோதனிய கமிஷன் அறிக்கை வழங்கிய அந்த சம்பள உயர்வையும் வழங்குவதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. கடந்த அரசாங்கமும் சரி, இந்த அரசாங்கமும் சரி, அதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்களும் எங்களுடைய அதிபர் ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தொடர்ச்சியாக இந்த முரண்பாட்டை நீக்காமல் கடைபிடித்து வருகின்றது. தமக்கு வழங்கப்பட்ட வீட்டு திட்டத்தின் மிகுதி கொடுப்பனவை வழங்குமாறு கோரி இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சங்கானை பிரதேச செயலகம் முன்பாக வீட்டு திட்ட பயனாளிகள் பலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுழிபுரம் மத்திய ஜே 173 கிராம சேவகர் பிரிவு மக்களே இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். 35 குடும்பங்களுக்கு ரூபாய் 5 லட்சம் பெறுமதியான வீட்டு திட்டம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது.
ஆனால் குறித்த வீட்டு திட்டத்திற்கான நிதி தமக்கு முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை என அந்த மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு பகுதி அளவு நிதி மட்டுமே தமக்கு கிடைத்துள்ளதால் மிகுதி வேலைகளை தாங்கள் கடன்பட்டை செய்துள்ளதாக அந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே உரிய தரப்பினர் தமது விடயத்தை கருத்திற்கொண்டு வீட்டு திட்டத்தின் மிகுதி நிதியை தந்துதவுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றனர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் சங்கானை பிரதேச செயலாளரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எனக்கு இந்த வீட்டு திட்டத்தை மிகுதி பணத்தை தந்துதவுமாறு கேட்டுக்கொண்டுள்ளேன். எனக்கு 2018 வீடு தந்தது. எனக்கு 1,70,000 காசு தான் தந்தது. ஏன்னா மிச்ச திருத்தத்துக்கு காசு தரவில்லை. நான் எனது பிள்ளைகளோட சின்ன பிள்ளைகளோட பெரிய சிரமத்துக்கு எனக்கு சின்ன ஒரு கொட்டில் தான் இப்போ தங்கியிருக்கிறேன். இந்த வீட்டு திட்டம் தந்தது 2021 4 வருடங்களாக ஆகின்றோம். நாங்கள் சரியான கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த மாறி காலம் வரப்போது அந்த வீட்டை மிகுதியாக கட்டி முடிச்சா தானே நாங்கள் இது மாறி கட்டத்தில் நாங்கள் சமாளிக்கலாம். நிறைய திட்டத்தில் தந்ததால் நாங்கள் பயங்கர கஷ்டப்பட்டு சில குடும்பங்கள் இந்த விஷயத்தினால் பாதிக்கப்படுகிறோம். எவ்வளோ பேர் கடன் தொழிலால் தூக்குவோல் அது டைவர்ஸ் கட்டங்கள் சில பேர் எவ்வளோ பிரச்சனையில் பாதிக்கப்படுகிறோம். தயவு செய்து இந்த வீட்டு திட்ட மிகுதி காசை தந்தது மாதிரி தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீப்பற்றி எரிந்ததன் காரணமாக மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீர்கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் கலந்து கொண்டார். எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீப்பற்றி எரிந்ததன் காரணமாக மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளமை காரணமாகவும் அதிகரித்து செல்லும் வாழ்க்கை செலவை முன்னிறுத்தியும் இன்று நீர்கொழும்பு காமாச்சுடை சந்தை அருகில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நீர்கொழும்பு பிரதான அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியர் காவிந்த ஜெயவர்தன தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச, பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா ஆகியோரும் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அரசுக்கு எதிராக பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட ஸ்லோக அட்டைகளையும் பதாதைகளையும் ஏந்தியிருந்ததோடு கோஷங்களையும் எழுப்பினர். මේ වෙන විට දීවර ජනතාව ගැටලු රාශියකට ලක් වෙලා. නමුත් අද වෙනකොට තත්ත්වය මොකක්ද? දීවරයට ලබා දෙනවා කියපු වන්දිය 8 වචනයට සීමා වෙලා. ஹெட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் கொட்டகலை வைத்தியசாலைக்கு அருகாமையில் விழுந்த பாரிய மரம் அகற்றப்பட்டுள்ளது. இதனை அடுத்து இன்று மதியம் 3 மணி முதல் அந்த வீதியுடனான போக்குவரத்து நடவடிக்கை வழமைக்கு திரும்பியது. ஹெட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் கொட்டகலை வைத்தியசாலைக்கு அருகாமையில் மதியம் 1 மணியளவில் பாரிய மரம் ஒன்று உடைந்து விழுந்ததால் அந்த வீதியுடனான போக்குவரத்து முற்றாக முடங்கியது. இதனால் மரத்தை அகற்றி இயல்பு நிலை திரும்பும் வரை ஹெட்டனிலிருந்து நுவரெலியா செல்லும், அதேபோல நுவரெலியாவிலிருந்து ஹெட்டன் வரும் பயணிகள் மாற்று வழியினையே பயன்படுத்தியிருந்தனர். இந்நிலையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினரும் கொட்டகலை பிரதேச சபையினரும் தோட்ட பொதுமக்கள் மற்றும் பத்தனை போலீசாரும் இணைந்து மரத்தை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து 3 மணியளவில் மரம் வெட்டப்பட்டு அகற்றப்பட்டது. எனினும் சீரற்ற காலநிலை தொடர்ந்தால் மரம் முறிந்து விழும் அபாயம் இருப்பதால் அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் எமது மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் யூடிவி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.